ஹலோ கைஸ், இன்னைக்கு சிந்துபாத் தனிமையோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே திடீர்னு அந்த மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்கும்ல, அதை பார்க்குற டிராகனும் அப்படியே கொல்லலான்னு வரான். இரு, அந்த மாஸ்டரை நீ கொல்லக்கூடாது. அட என்ன பேசுன்னு இருக்க, அது ஒரு டீமனு, அது நம்ம கொன்னாகணும். இல்லை, என்னதான் அது ஒரு டீமனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்னோட காம்ரேட்ஸ் இருக்காங்க. இந்த உலகத்தை மாத்துறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்க எல்லாருமே எனக்கு வேணும். அப்படி இருக்கும் போதே என்னோட காம்ரேட்ஸை நான் சாக விட மாட்டேன். அட என்ன பைத்தியம் மட்டும் பேசின்னு இருக்க. அந்த இடத்துல அது திடீர்னு நம்ம ஹீரோவை தாக்கிது. இதனால அவன் சைடா போய் விழுறான். அங்க டிராகனுக்கும் தெரியுது அவனோட அட்டாக் அது கண்டிப்பா ஒர்க் ஆகாதுன்னு. இதனால நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், சீக்கிரம் ஜின்னோட பவரை பயன்படுத்தி சீக்கிரமா அதை டிஃபீட் பண்ணு. இதை தாண்டி வேற எந்த விதமான வழியும் நம்ம கிட்ட இல்ல வேற ஒரு வழி இருக்கு. அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள இதை அப்சர்வ் பண்ணி ஒரு கோரா பயன்படுத்துது. அப்படி நீங்க ஒரே ஷாட்ல அந்த கோரை அழிச்சிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவங்களையும் உங்களால காப்பாற்ற முடியும். அதுக்கு அவங்க தாக்குறாங்க. டிராகன் அது பறக்க விட்டது. நம்ம ஹீரோ ஒரு கையை வெட்டிறான். அங்க ஜீனியோட பவரை பயன்படுத்தலான்னு போகும்போது திடீர்னு வெட்டப்பட்ட கையும் தன்னால அந்த சுவாட பிடிங்குது. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் அதே பொண்ணுதான். அவதான் அவளோட ஃபேக்கான உருவத்தை வச்சு அந்த சுவாடியும் எடுத்திருக்கா. திடீர்னு அவனோட பிரதரும் அவங்க பேசுறான். அப்புறம் தான் நம்ம டிராகனுக்கு அங்க தெரியுது இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அவனோட பிரதர் தானே. என்ன ஆச்சு டிராகன், உன்னால ஒரு விஷயத்த ஒழுங்கா கூட பண்ண முடியல. ஈவன் அந்த சிந்துபாத் அவனை கூட உன்னால பிடிக்க முடியல. அதே மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் சரேன் மேல உனக்கு ஃபீலிங்கும் இருக்குன்னு. அவ எனக்கு ஒண்டிதான். அப்படி இருக்கும் போது உனக்கு அவ கிடைப்பா அப்படின்னு யோசிக்கிறியா? நீ இந்த இடத்துலயே ஒரு நாய் மாதிரி அனாதியா சாக போற. அது கேட்குற அந்த லேடியும் உங்க கத்தி சொல்றான், எப்பயாச்சும் உனக்கு புரியுதா? நீ போறதுக்குன்னு உனக்கு வீடு கூட இல்ல. அங்க இதெல்லாம் கேட்கும் போது அவன் சுத்தமா மனசு உடைஞ்சு போயிடறான். அங்க அவனை கொல்லலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ் ஹீனா அங்க எப்படியோ காப்பாத்திடுறான். அங்க ஹீனாவை அந்த மாஸ்டர் பூச்சது பாக்குற சிந்துபாத் அங்க விடாம பயங்கரமா தாக்கின்னு இருக்கான். நான் என்னதான் தாக்குனாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம சிந்துபாத்தை தான் அங்க பறக்க விட்டது. அங்க ஹீனாக்கும் இப்பதான் கிங்கோட பவரை பத்தி அங்க புரிய வரும். நான் என்ன யோசிச்சேன்னா, கிங்கோட பவரை அடையிற மூலமா நானும் உன்ன மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நான் என்னதான் கிங்கோட பவரை அடைஞ்சாலும் கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு பர்சனா மாற முடியாது. இதே மாதிரி ஆள் அப்படியே அங்க திறக்கிறான். அங்க ஃபைனலி சிந்துபாத் கிட்டே அவன் சொல்றான், நீ இது வரைக்கும் நான் பண்ண எல்லா விஷயத்திலயும் இடையில வந்த. இவன் நான் டஞ்சனுக்கு இந்த பவர் அடையலான்னு வந்த, அப்பயும் நீ வந்த. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது உண்மையிலேயே ட்ரூவான கிங்கோட வெசல்னா என்னதுன்னு. சிந்துபாத் என்னதான் நீ டைனியா சின்னதா இருந்தாலும் நீ உண்மையிலேயே அமேசிங்கான பர்சனா இருக்க. ஆனா சிந்துபாத் அந்த டீமனை மொத்தமா அழிக்கிறதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். இதை கேட்குற சிந்துபாத் அவங்க ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன, அந்த மாஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்றேன். அந்த டைம்ல நீ வந்து பாத்துக்கோ. அந்த இடத்துல அவன் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க அதை பாக்குற அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆமா, எப்படி அவனால எல்லா அட்டாக்ஸையும் டாச் பண்ண முடியுது? அப்போ வேற வழியில நான் இதை தான் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம சிந்துபாத்தோட காலை அந்த லேடி ஒரே வச்சிடா. இதனால நம்ம ஆளு வசமா மாட்டிக்கிறான். அங்க பயங்கரமா நசுக்க ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேலை டிராகன் தான் அங்க காப்பாத்துறான். பிரதர், நீ வந்து எனக்கே துரோகம் பண்ணிட்ட. அப்படி இருக்கும் போது நான் ஒன்னும் உயிரோட விட மாட்டேன். நான் கண்டிப்பா இந்த டஞ்சனை விட்டு தப்பிப்பேன். உன்னை தேடி வந்து கொல்ல போறேன். அங்க அட் டைம்ல அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்குறாங்க. இதை பாக்குற அந்த லேடியும் ரொம்ப ஷாக் ஆகுறா. அங்க ஹீனா இதை ஒரு வாய்ப்பை வச்சு அவனோட பவரை ஃபுல்லா சேனலைஸ் பண்ணிட்டான். அங்க ஹீனா இப்போ பழையபடி இல்ல. அவனுக்கு போன வாட்டி இல்லாத தைரியம் அது வந்து இப்போ இருக்கு. அங்க டைரக்டா அந்த மாஸ்டரோட கோர்லயே ஒரு போடு போறான். அந்த மாஸ்டரும் அழிஞ்சு போகுது. அவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகல. இன்னொரு சைடு அந்த லேடியோட ரெப்ளிகா இருக்கும்ல, அதை நம்மால மூச்சு விட்டுறான். அங்க எல்லாருமே ஓகே தான். ஆனா திடீர்னு அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனை சுத்தி அதே டிமானிக் ஆரா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த லேடியோட வாய்ஸும் கேக்குது. ஆமா, என்ன யோசிச்சிங்க? நான் உங்க எல்லாரையுமே அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு யோசிச்சிங்களோ? வாய்ப்பே இல்ல. ஏன்னா போன வாட்டி 3 பேரை ஒரு கோரா நான் மாத்தினேன். ஆனா இப்போ இந்த பையன் முழுமையா ஒரு கோரா மாற போறான். அங்க அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறுமா. அந்த இடத்துல நம்மளால யோசிக்காம அப்படியே கையை விட்டுறான். அந்த வேல்ஃபர் அந்த ஜீனியும் சொல்லுது, அப்படி பண்ணாத, உன்னோட பாடியால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் சிந்துபாத் அங்க இந்த விஷயத்த கேட்கவே இல்லை. உள்ள போகும்போது ஏதோ வேற ஒரு பர்சனோட மெமரிக்குள்ள போற மாதிரி ஃபீல் ஆகும். உங்க பேல் தான் சொல்லி புரிய வைக்குது. ஆமா, நீ சொல்ற மாதிரி அவனோட மெமரிக்குள்ளதான் போயின்னு இருக்க. நீ எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும். ஏன்னா அவன் டார்க்னஸால முழுங்கப்பட போறான். அதுக்குள்ள நீ பேசி அவனை காப்பாத்து. இதுக்கப்புறம் அந்த பையனை காட்டுறாங்க. அந்த பையன் ரொம்ப பயந்து போய் அழுதுங்கனே வரான். நான் இதுக்கு மேலேயும் ஹர்ட் ஆக விரும்பல. என்னை யாருமே ஹர்ட் பண்ணாதீங்க. நான் எங்க போறது? என்னோட அம்மா, என்னோட அப்பா அப்படின்னு அழுதுங்கனே வரும்போது முன்னாடி அந்த பையனோட மறு உருவம், அதாவது இப்ப இருக்கிற அந்த உருவம் இருக்கு.
ஹேய், நீ வந்து ஒரு லூசரா இருக்க. நீ என்ன யோசனை இருக்க? அதுதான் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆல்ரெடி நம்ம அம்மா அப்பா எல்லாரையுமே கொன்னது நம்ம தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்துல எந்த விதமான சாய்ஸும் இல்லை. நம்ம பிறந்ததே இந்த மாதிரி விஷயத்த பண்ணதான். அதாவது அவங்க சொன்னாங்க, நீ ஒண்டி இப்படி பண்ணலனா அவ்வளவுதான், நீ செத்துருவ. அந்த ஆர்கனைசேஷனால நம்ம கையாலேயே நம்மளோட அம்மாவையும் அப்பாவையும் நம்ம கொன்னுட்டோம். நம்மளுக்கு அந்த டைம்ல வேற வழியும் இல்லை. நம்ம சர்வே ஆகணும்னு சொல்லி அப்படி பண்ணிட்டோம் இப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறான். சிந்துபாத்துக்கு இப்பதான் புரியுது இதுதான் விஷயம், இதைதான் இவன் இத்தனை நாளா மறைச்சிருக்கான் அப்படின்னு. அந்த சிந்துபாத் பேசுறதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் அவன் கத்தி வரான். உனக்கு என்ன புரியும்? எங்களோட வலியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். உன்னோட வலியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது தான். இதுக்கு மேலேயும் அதை பத்தி நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். உனக்கு நான் இருக்கேன். நீ என் கூட இருக்கும் போது நான் ஒளியை நோக்கி உன்னை கைட் பண்றேன். உனக்கு எதுவும் ஆகாத. நம்ம இப்ப சேர்ந்துட்டோம் இல்லையா? அங்க இப்படின்னு சொல்ல அந்த பையனுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். வெளியில தண்டஸ் ஆகுது. அங்க இதை பாக்குற அந்த ஜீனியும் ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ பேசுனதுனால அந்த பையனுக்கு அங்க புரிய வந்திருக்கும். எப்படியும் அவன் காப்பாத்திடுறான். அங்க மத்தவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இதை பாக்குற அந்த ஜீனியும் யோசிக்குது, இது இன்கிரெடிபிளா இருக்கு. ஏன்னா அந்த பையன் டார்க்னஸால முழுங்கப்பட போனா அதுக்குள்ள இந்த பையன் சிந்துபாத் இவன் காப்பாத்திட்டான். இவன் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவன் நினைக்கிறேன். இந்த ஜீனியும் பெருசாயிட்டு கிங்கோட பவரை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும். அங்க ஹீனா சிந்துபாத்தை முன்னாடி போக சொல்றான். அங்க எல்லாருமே சிந்துபாத்துக்கு தான் அந்த பவர் கிடைக்கணும்னு சொல்ல, அப்போ சரி நான் ஒத்துக்கிறேன், சிந்துபாத்துக்கு தான் இந்த கிங்கோட பவர் போகும். இதே மாதிரி அவங்க டஞ்சனையும் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். மேலே எல்லாருமே வெயிட் பண்றாங்க. அங்க ஹீனாவோட அப்பாவும் ரிச்சுவல் ஆரம்பிக்க சொல்றாரு. இந்த சைடு டிராகன் போறான். அங்க சிந்துபாத் தடுக்கும் போது அவன் சொல்றான், இப்போ நம்ம எனிமிஸ் நம்ம ஒன்னும் உள்ள இந்த மாதிரி இப்போ இல்ல. அது போக நான் ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், நான் போய் தான் ஆகணும். அதனால நம்ம அப்புறமா எப்பயாச்சும் மீட் பண்ணலாம். அங்க போகும்போதே அவனோட மனசுல நம்ம சிந்துபாத்தை அவன் மாஸ்டரை ஏத்துப்பானா. இதனால திடீர்னு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பவரும் அவனோட இயரிங்ஸ்ல அங்க போகும். நான் சிந்துபாத்தை ஒரு மாஸ்டரை ஏத்துக்கினா அதனால தான் பாதி போஷன் பவர் வந்திருக்கும். இதை பத்தி ஆளுக்கு தெரியாது. எப்போ அவன் பவரை பயன்படுத்த போறானோ. இதுக்கப்புறம் ஹீனாவோட அந்த ரிச்சுவல் நடக்குது. அவனுக்கு ஒரு வாரியருக்கான பட்டமும் கிடைக்குது. அங்க இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீனா அவனோட அப்பா கிட்ட வந்து சொல்றான், சிந்துபாத்தை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன்பா. ஏன்னா அவனோட கனவை உண்மையாக்குறதுக்கு அவனுக்கு ஷீல்டாவும் ஆமாவும் இருக்கலான்னு இருக்கேன். அவனோட கனவை அச்சீவ் பண்றதுக்கு நான் தான் உதவியா இருக்கணும். சிந்துபாத் ஒரு பொது உலகத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறான்ப்பா. கண்ணா, நீ வந்து ஒரு வாரியரா இருக்க, அது போதும் எனக்கு. இதை தாண்டி வேற என்ன எனக்கு வேணும்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்தையுமே பிப்பிரிக்காவும் கேட்குறா. நோ சைடு அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆளு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். இது போக அவரோட பொண்ணையும் நம்ம ஹீனா வந்து மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கா. அதனால அவரு கேட்கிறாரு, ஆமா என்னோட டாட்டர், அவளுக்கு உன்னால என்ன ப்ரொவைட் பண்ண முடியும்? என் டாட்டர் கிட்ட நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா நீங்க கேட்குற மாதிரி கரண்டா இப்ப என்கிட்ட உங்களோட டாட்டருக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. இது கேட்குற ஒரு கடுப்பா வருது. அங்க தாக்கவே போயிடுவாரு. அப்புறம் தான் ஹீனா சொல்றான், ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்தா எங்க மாஸ்டரோட கனவை நினைவாக்க முடியும். அங்க இதை சொல்லும் போது அவரு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஷிப்பு கத்திருக்கோம். இப்போ கரண்டா நம்ம சிந்துபாத் ஒரு அட்வென்ச்சரர், அது போக ஒரு மர்ச்சண்டா இருக்கான். இப்படிதான் இவங்களோட ஜேர்னியும் ஆரம்பிக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.